இப்ப இதே இடத்துலயே பாருங்க ஒரு மிளகா ஜாதி ஒரு முயல் ஒண்ணு இருக்கு என்கிட்ட. அந்த முயல் எடுத்து இந்த இடத்துல விடுறேன். அது பாருங்க ஐயா, நம்ம வார்த்தைகள் உங்ககிட்ட நாய் எல்லாம் வளர்க்குறீங்க, புறா எல்லாம் வளர்க்குறீங்க. உலகத்தை விட்டே பாருங்க, வேற நாட்டுல இருந்தே நம்ம நாட்டுக்கு வருது, உங்க வார்த்தைகள்லாம் கேக்குது. இந்த இடத்துல பாருங்க, மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா ஆரம்பரம் செய். காடுங்களாண்டே இப்படி மேயிறியா, அதே மாதிரியே கொஞ்சம் போது மேஞ்சி காட்டு. இந்த பாருங்க, உயிர் உள்ள ஜாதிக்கும் உயிர் இல்லாத ஜாதிக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. உள்ள இருக்காத வெளியில வராஜா, மேஜிக் வேலையை காட்டு. படிக்கிற பிள்ளைங்க புக்ஸ் எல்லாம் வெள்ள மேல சுத்தி இருப்பாங்க, பார்த்து இருப்பீங்க நீங்க. இங்க பாருங்க, 3/4 கிலோ இருக்கு, தட்டினுடைய வெயிட். வெள்ள விடாத அப்படியே ஆரம்பரம் செஞ்சிடு. எல்லாம் பாருங்க ஐயா, கத்துக்கினா பாருங்க, நீங்களும் செஞ்சிடலாம், நானும் செஞ்சிடலாம். பழக்கத்தை செய்யற வேற. அந்த விரல இருக்காத வேற விரலுக்கு வந்துடுனா பாருங்க, இந்த மாதிரி தாண்டிடும். எந்த விரல வேணா கூட சுத்திடலாம். மேலே போட்ட கூட பாருங்க விரலுக்கே வந்துடும். அடிச்சாலும் உழாது. நீங்க வாங்கி சும்மா அப்படி கட்டினா கூட விழுந்துடும். நான் அடிக்கிறது கொஞ்சம் பேலன்ஸோட அடிக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பாருங்க, இட்லாவே வெங்கலிச்சு காட்டு. நல்ல விடாம அப்படியே ரங்கலிச்சு காட்டு, எல்லோருமே பார்க்கட்டும். காலியானது தட்டு எடுத்து பாருங்க. இந்த இடத்துல தண்ணி எடுத்து பாருங்க, இந்த இடத்துல அப்படி ஊத்துற அப்படியே தண்ணி எடுத்து பாருங்க. இதே இடத்துலயே அந்த முயல் பாருங்க வெளியில உள்ள இருக்காத வெளியே வா. பாருங்க ஐயா, அடுத்த கட்ட மேஜிக். ஊடு விட்டு ஊடு பாயிரம் மாயாஜாலம். லைப்ரரியில பாருங்க, அந்த புக்கே இருக்கு, எடுத்து படிச்சா தெரிஞ்சிடும். அந்த இடத்துல வச்சிருக்கா சின்னதா ஒரு பந்து. கேளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சம்காடி ஜெய் வச்சா. இந்த பாருங்க, ஜாலியானது அத்தனை பேருக்கும் காமிச்சு. இன்னத்தை எடுத்து அப்படி தொலைவுல பந்து எடுத்து அத்தனை பேருக்கு காமிச்சு பாருங்க. தெய்வத்தின் மேல தொட்டு எம்புய கையில சில பேருக்கு ஒரு சந்தேகம், மடியில இருக்கா பாம்பு பையில இருக்கா. நீங்க பாருங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதே பந்து எடுத்து இது தலைமையில வச்சா பாருங்க, இந்த கயிறுக்கு உண்மையாலுமே உயிர் மாதிரி தெரியும். உயிர் ஆயிடாது, காட்டுக்கு மலிக்க ஓடிடாது. மண்ணிலே இதே இடத்துலயே காசு மாதிரி தெரியும். அது பாருங்க ஒரு 2 நிமிஷம் தெரியும், மறுபடியும் பாருங்க மறைஞ்சிடும். அந்த கிணறு எடுத்து காமிச்சு மறுபடியும் பாருங்க, இந்த இடத்துல சாமி மேல போட்டு என்னுடைய கையில வச்சுக்கலாம் போகும். ஒரு தடவை கையில இருந்து போச்சு பாத்தீங்க. இந்த தடவை பாருங்க, தெய்வத்தின் மேல போட்டு என்னுடைய பையில இருக்காத வந்து இது பாருங்க வர்ற வீதம். மேஜிக் தாங்க, மந்திரம் எல்லாம் இது கிடையாது. அந்த காட்சாரமும் எனக்கு தெரியாது. இந்த பாருங்க போயிடுச்சு சார். இதை எடுத்து அந்த இடத்துல வச்சிடறேன். கிண்ணத்தை கொஞ்சோண்டு மண்ணு வைக்கிறேன். 1 ரூபா பிள்ளைகள், 2 ரூபா பிள்ளைகள், 5 ரூபா பிள்ளைகள், 10 ரூபா பிள்ளைகள் பணம் வரும். அந்த இடத்துல ஏற்றுதான் பாருங்க மேஜிக் எல்லாம் நடக்கும். கொஞ்சோண்டு மண்ணு இந்த பாருங்க அந்த கிண்ணத்துல. தெரியாதவங்க முன்னால வந்து பாருங்க, அந்த சங்கெல்லாம் ஓல்ஸ் ஒன்று போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஓல்ஸ்ல இருந்து தான் தெரியும் அது கால் பவுடர் நான் போடுறேன்னா இல்ல தாண்டி தானா உருவாகுதா. நீங்களே பார்த்து வைங்க. அப்புறம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல, அப்படி யாரும் வேலை பண்றாரு. கொண்டாந்துடு, இதே இடத்துலயே கொண்டா பாக்கட்டும் எல்லோருமே. படிச்சவங்க, அறிவாளிங்க, சம்சாரிங்க எத்தனையோ பேர் பாக்குறாங்க. அந்த கிண்ணத்தில பாருங்க பால் வரணும். அந்த நேரத்துல பாருங்க இந்த கையில் எடுத்து இந்த இடத்துல வச்சிருவேன். எல்லாருடைய கண்களுக்கு பாருங்க கொஞ்சம் உயிர் மாதிரி தெரியும். இதுல பாருங்க பாம்பு கிடையாது. முடிட்டேன். அந்த கிண்ணத்துல மண்ணு வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு மண் இந்த இடத்துல அந்த பந்து இருந்து பாருங்க. அதை எடுத்து நானே எங்கேயே வச்சுனா இங்க இருக்கு. தம்பி அந்த கிண்ணத்திலே பால் தெரியுதா பாரு ராஜா, சொல்லுங்க தெரியுதா இல்லையா? அத சொன்னேன். ஆனா தெரியுதா அதுல பால் இல்ல. ஐயா பால் தெரியுதா? அதுல கோழி முட்டை தெரியுதா? இத பாருங்க, கொஞ்சம் அப்படி தொட்டு பாருங்க. ஏன்னா சங்கர் படத்துல வந்த மாதிரி, ராஜ்மோகி படத்துல வந்த மாதிரி கிராபிக்ஸ் அப்படின்னு நினைச்சிருவாங்க சில பேர். உச்ச கையில குடிங்க, அந்த கையில குடிங்க ஐயா. வச்சிருக்கீங்க நெத்தியில போட்டு சிவனை நினைச்சிருக்கீங்க, பொழப்புக்கு எடுக்க மாட்டேங்கிற ஒரே நம்பிக்கையில உங்க கையில கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி ஊதுங்க. கொஞ்சோண்டு மண் எடுத்து அந்த கவுரு பாம்பு இருக்கு இல்லையா, அது வால் மேல வைக்கிறேன். நீங்க அந்த நேரத்துல பந்து எடுத்து தலை மேல வச்சு
பாம்பாடு பாம்பாடுன்னு சொல்லுங்க. எந்த பாம்புக்கு பேர் சொல்லாதீங்க, சொன்னா வராது. அது ஒரு சாபம், அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. கை கட்டிடாதீங்க. இந்த பாருங்க 2 நிமிஷம் வித்த முடிச்சா தாங்க சிக்கல். பால் மேல வைக்கும் போது தலை மேல வச்சு சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க பாம்பாயிடு பாம்பாயிடு இப்படி கிட்ட வைங்க. ஐயா நான் பாம்பாயிட்டேன்னு வச்சுக்காங்க. ஏற்கனவே 4 குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாம ரொம்ப பேதா பண்ணிக்கிறேன். என்ன பாம்பா கொடுத்தீங்கன்னா அடிச்சா கொண்டுருவாங்க. நீங்க அங்க இருந்தா இதுக்கு காட்டுங்க. நீ பாம்பா போ, நீ பாம்பா போ, அது மேல ஏறு, அது மேல ஏறு, என் மேல ஏறு. உங்க மேல இல்ல, என் மேல. அதுல காசு தெரியுதா? வரும். மண்ணு எடுத்து எங்களுடைய கையில படிச்சவங்க அறிவாளிங்க சம்சாரிங்க துடிப்பாங்க. மண்ணிலே காசு வர்ற மாதிரியா இருந்தா இந்த ஆளுக்கு குழப்பங்க. இது மேஜிக். அது கூட உயிராகும், ஓடிடாது. இங்க பாருங்க, அந்த காசு அங்க இருக்கா, அந்த பந்து இதையும் குடிங்க. இன்னும் வேணும்னு சொல்லுங்க. போதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க காசு விஷயத்துல. இன்னும் வரணும்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் போது மண்ணி என் கையில நோட்டு வரணும்னு சொல்லுங்க. சாரி எட்லியா எடுத்துக்காங்க. எவ்வளவு வேணும் நோட்டு? 2000 ரூபாய் நோட்டு பண்ணுங்க. ஏன்பா தூங்கிட்டியா? ஓடி இப்பதான் அறிவிப்பு பண்ணாரு. நீங்க இடையில தூங்கிட்டீங்க போல. 2000 ரூபாய் வேண்டாம், 500 ரூபாயில வரணும்னு சொல்லுங்க. 500 ரூபாயில அந்த காசு அந்த கையில வைங்க. போத்து கையில பந்த மூடுங்க, புழு மூடுங்க. பந்து பந்து கையில இருக்காது, கையில இருக்காது, யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. கிண்ணத்துல போனா மாரி, கிண்ணத்துல போன மாதிரி மாயமா போ, மாயமா போ. ஏப்பா கீழே போடாத, கையில வச்சுக்கிட்டே மாயமா போன்னு சொல்லு. அது மேஜிக் வந்து போகும் வந்து மாயமா போன்னு. மாயமா போ. கோ 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 நாங்க கிறிஸ்தபால பாத்துக்கிறேன். அது எங்கன்னா போட்டு என் குழப்பாடு தான் முடிஞ்சு போச்சான். சாமி நீ அந்த கிண்ணத்துல வச்சிருப்பா. உங்ககிட்ட என்னால ஈடு காட்ட முடியாது. 500 ரூபாயில நோட்டு வாங்க. 500 ரூபாயில நோட்டு. 2 நிமிஷம் கண்ணு காட்டுன்னு சொல்லு. 2 நிமிஷம் கண்ணு இப்படிக்கா வாங்க. அந்த காசு அப்படி தண்ணிக்கு நேரா காட்டுங்க. போதும், இப்படி கொடுத்துருங்க. அப்படி காட்டுங்க. மிச்சம் முன்னால வாங்க. கெட்ட வேலை செய்ய மாட்டேன். நீங்களே என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க ஒரு வாட்டி ஊதுங்க, துப்பிட்டு போறீங்க. ஒரே விரதம் நேத்துல இருந்து. இந்த பாருங்க, சாணமே இல்லையே சனிக்கிழமை. இந்த பாருங்க, கட்டு 1 2 3 கொடுத்த உடனே கட்டினா முழு சொல்லும் போது கை தர நோட்டு. இடையில கை தரீங்கன்னா நோட்டு வராது, குழப்பு கெட்டு போய் கெட்டினா சார் என் கையை விடுங்க சார். அவர் செமினார்ல எங்கிட்ட காமிச்சிருக்கிறாரு. இங்க இருக்காதீங்க, பை பெருசு, உள்ளார கைவிடுவா அப்படி அதான் கொடுத்துருவா அப்படின்னு சந்தேகம். எங்கிட்ட எந்த படியும் இல்ல. அங்கேயே போயிடுங்க, இல்ல எங்க வேணா நின்னுக்குங்க, அது உங்க இஷ்டம். இந்த பாருங்க தம்பி, இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கா பாம்பு? வச்சுட்டா இந்த இடத்துல இருக்குது பாரு. இது மலையப்பா 2 எடுக்கிறதுக்கு கே ரவிக்குமார் சொல்லி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒண்ணு வேணும். வச்சுட்டு அது மேல இது எடுத்து உள்ளார வந்துருச்சு உயிர். பாக்கலாமா சாமி? நீங்களோ நானோ பார்த்தா சந்தேகம், எல்லாரும் பார்த்தா உண்மை. கவர் வச்சா கவர் தான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அந்த அண்ணாமலையாரா உங்களை நினைச்சு உங்க பாதத்தை பார்த்து 2 கையை எடுத்து கும்பிடுறேன். கட் கை கட்டாத. எனக்கு கரெக்டா 75 செகண்ட் 1.25 நிமிஷம் டைம் கொடு. நான் பண்ண வேண்டிய மேஜிக் பண்ணிடுறேன். அப்புறமா வீடியோ எடுத்துக்கோ, சந்தோஷமா திருப்பி வீடியோ கூட சரி ரிலீஸ் பண்ணு. உன் அரசு நல்லா இருந்தா 10 ரூபா சம்பாதிப்பேன். அது மேல மை வைக்கிறதுனா வராது. அதை கொஞ்சம் போது வச்சிடுறேன். ஐயா உன் கையில ஒரு 20 ரூபா பில்ல 2 10 ரூபா பில்ல ஒண்ணு கொடுத்தேன். அப்படி பாப்போங்க. இதை அது மேல வைக்கும் போது அப்படி அந்த பந்துக்கு நேரா அப்படி காட்டுங்க. அவரு கையில ஒரே ஒரு 2 தேர் காட்டு, இதுல ஒரு பாம்பு காட்டு. சாமி யார் நோன்றாங்க, யாருக்குன்றாங்க? கையில நோண்டுது. அது யார் நோண்டுது தெரியுமா? 2000 ரூபாய் கேட்டியா, அது மாறாம போச்சுன்னு கூட தெரியாம அந்த மாதிரி அதிகமா ஆசைப்பட்டவார். அதனாலதான் நோண்டுது. அந்த கிண்ணத்துல எவ்வளவு நோட்டு வந்திருக்கோ எல்லாருக்கும் காட்டு. அது மேல மை வச்சு பூஜை பண்ணிடுறேன். நோட்டு வான்னு சொல்லு. ஒண்ணுமே வரலையே. ஓட்டு வான்னு சொல்லுங்க. காசே காணுங்க. நான் கொடுத்த காட்டுங்க. ஜோபில வச்சுக்கினியா? என்ன ஜோபி? ஜோபி வேலை இல்லை. கீழே நான் இருக்குதா போன எனக்கு தெரியுமா? நான் காமிச்சா கொண்டாரியா? காமிக்கிறேன். உள்ள வச்ச கயிறு உயிரா இல்லையான்னு இன்னொரு வாட்டி பாத்துறேன். கவுரு வச்சா கவுரு தான் இருக்கும், உயிர் வரல. அது மேல அந்த மைய வச்சிடறேன். மொய்ய விட்டு முடிய போடுறேன். இதுக்குதான் அந்த 15 பக்கம் அந்த மண்ணை எடுத்துக்கோ.
கவுரு பாம்பேன்னு சொல்லுங்க. நீ உயிரா போன அங்க இருந்தா தலையை சுத்துங்க. வெரி குட். அத சுத்தனா வராது, என் தலையை சுத்து வரும். அங்க இருந்தா சுத்து. உயிரோட தான் 47 வருஷமா இருக்கிறேன். நீ வந்து இப்ப உயிரோட இருக்க, இதுக்கு சுத்துங்க. வெரி குட். குத்தியாச்சா? துணி எடுக்கும் போது அந்த மண்ணை எடுத்து அது மேல போட்டுடுங்க, உயிர் வந்துடும். போட்டுருங்க. பாம்பா போன்னு சொல்லுங்க. பாம்பு இருக்கா? ஏலி இருக்கா? கயிறு பாம்பு, உயிர் பாம்பு எல்லாம் இருக்கா தம்பி? பாருங்க, இப்ப இந்த இடத்துல தெரியும். மறுபடியும் சொல்றேன், 2 நிமிஷம் தெரியும், ரொம்ப நேரம் தெரியாது. அதுவும் இந்த மாரியாத்தான் அது மேல வைக்கணும். மாரியாத்தான் மகமாயி தண்டு காலி புஷ்பரி 2 நிமிஷத்துக்கு சும்மா அப்படி கண்காட்டு கிராபிக்ஸ் அப்படின்றாங்கல்ல, அந்த வேலை காட்டு. இந்த பாருங்க உயிர். ஐயா அங்க இருந்த உள்ளார பாருங்க தம்பி, உட்காந்து பாரு, உட்காந்து பாரு. ஒருத்தர் பார்த்தா சந்தேகம், உட்காந்து பாருன்னா சூத்துல இடிச்சிக்கினே போறீங்க. என்ன எல்லாரும் கிரிவலத்துக்கு அவங்களே நடப்பாங்க, நீ ஒரு தள்ளி போத்த ஜேசிபி மாதிரி. உட்காந்து பாரு, என்ன இருக்கோ உண்மை சொல்லுங்க. என்ன இருக்கிறா? பாம்பு இருக்கா? இப்ப திறக்கிறேன் பாருங்க. இவர் சொன்னா நம்ப மாட்டாங்க, எல்லாரும் பார்த்தா நம்புவாங்க. அதனாலதான் காமிச்சேன். இப்ப தட்டை திறக்கிற பாம்பு வெளியில வரும், பாத்துக்கிட்டு லட்சணமா போங்க. கை கட்டிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பாருங்க, 4 குழந்தைங்க படிப்புல மண்ணு போட்டா மாதிரி. நீ சோத்துல போட்டீங்கன்னா இன்னைக்கு போச்சா நாளைக்கு சம்பாதிச்சு போட்டோம், மார்க்கெட்டால போய் போட்டோம்னா கிடைக்கும். ஆனா அவங்க படிப்புல மண்ணு போடணும்னு நினைச்சா அது பாவம். மறுபடியும் சொல்றேன், கும்பிட்டாச்சு, தெய்வத்துக்கு கும்பிடுறோம், வரம் கொடுக்குன்னு நம்பிக்கையில மனிதன் கும்பிடுறோம், உதவி செய்வான்னு அப்படி கை கட்டிட்டா. அதே மாதிரி அந்த வீடியோ எடுக்காது, அதை காமிச்சா அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ. திறந்துருவேன், வெளியே வந்து மேயும். அது மாயா ஜாதியை நீ பார்த்தா உன் திருஷ்டி பேரு நாக கரக தோசம், செவா கரக தோசம், கல்யாண தோசம் அண்டாவது லட்சணமா இருப்பா, அது கேரண்டி. ஆனா அதை காமிக்காத முன்ன ஆண்டவன் கையில கொடுத்திருந்தா போயிட்டு இருக்கேன். லட்சக்கணக்கான பேருக்கு சோறு போடுறாங்க, அது அவங்க பிரார்த்தனை. உங்ககிட்ட அந்த பிரார்த்தனை இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வேடிக்கை காமிச்சுன்னா லாஸ்ட் அந்த மேஜிக் காமிக்க போறேன்னா அந்த மேஜிக் காட்டாத முன்ன உன்னால முடியுது. என் குழந்தைங்களுக்கு ஒரு பேனா வாங்க, இல்லை இவன் நேரம் கத்துறேன், இட்லி சாப்பிடுறேன், இல்லை இட்லி சாப்பிடுறேன். இந்த நேரத்துல ஒருத்தர் பாருங்க, அதான் ஒரு இந்த நேரத்துல